ஐடி கார்டு பண்றாங்க 3 நாள் சொல்லிட்டு இருக்காங்கல்ல அவங்க கிட்ட பணம் இல்லன்னு என்ன டெய்லி வந்து என்ன பண்ண கொண்டு வந்து கேக்குதா ஐடி கார்டு எடுத்து வா ஐடி கார்டுலாம் எதுக்கு போடுற ஐடி கார்டு தர மாட்டாங்க சார் 1 வீக்ல வர கூடாது வீட்டுக்கு வர கூடாது கேட்ட சொல்லு வீட்டுக்கு வர கூடாது ஐடி கார்டுனா வீட்டுக்கு வர கூடாது யாரும் சொல்லல ஐடி கார்டுல நீ திருட்டு போயினா யாரும் தெரியாம எப்படி ஒரு இது பண்றது சரி எங்க கட்டான லிங்க் அனுப்பு லிங்க் அனுப்ப சொல்றீங்களா லிங்க் எல்லாம் வேண்டாம் நீ ஐடி கார்டுல ஐடி கார்டு ஆர்டிகேஷன் லெட்டர் இருக்கா ஆர்டிகேஷன் லெட்டர் வச்சிருக்கியா இருக்கு சார் குடுங்க கொண்டா உங்களுக்கு எல்லாமே இருக்குல கொண்டாங்க நீங்க யார் சார் நான் கம்ப்ளைன்ட் மக்கள் கட்டி இருந்து வர எதுக்கு சிம்பிளா ஒரு டாக்டர் பண்ணிட்டு நேத்து முந்தானத்தை சொல்லியாச்சு அவங்க கிட்ட பணம் இல்ல இருங்க பணம் இல்ல பணம் கட்ட கோர்ஸ் தெரியாது கேப்பங்க இந்த அக்கவுண்ட் விட முடியாது விட முடியாது என்ன அது அவங்களோட ஒரே பணம் கட்ட முடியலப்பா நல்லா கேளா அவங்களால பணம் கட்ட முடியல அடுத்து என்ன பண்ணுவீங்க அடுத்த ப்ரொசீஜர் என்ன பண்ணுவீங்க அடுத்த ப்ரொசீஜர் என்ன லீகலா மூவ் பண்ணுவீங்க லீகலா மூவ் பண்ணுவீங்க லீகலா மூவ் பண்ணுவீங்க நான் ஏன் கூட அவளுக்கு எங்க சார் லீகலா மூவ் ஏன் 1 இயர் ஆகல ஏன் பண்ண கூடாது ஒரு டியூ கூட இப்ப ஒரு டியூ இல்ல நாங்க கரெக்ட்டா சரி ஒரு டியூக்கு வந்து இந்த மாதிரி கத்திட்டு இருப்பீங்களா நாலு பேர் அஞ்சு பேர் பாருங்க நீங்க 4 பேர் 5 பேர் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க அம்மா நாங்க கட்டமா மாறாச்சு 4 பேர் வந்து உட்கார்ந்துட்டு 4 பேர் வந்து உட்கார்ந்து 5 நிமிஷம் மேல உட்கார்ந்து 5 நிமிஷம் மேல இருக்க கூடாது தெரியுமா கத்துனாங்களா என்ன பேச்சு யார் அந்த சார் வக்கீலியான்னு கேட்டாரு நம்ம தான் நம்ம கால் பண்ணி சொல்றது எங்க போறது வக்கீலியா நம்ம கால் பண்ணி சொல்றது அமௌண்ட் உங்களால எவ்வளவு ரெடி பண்ண அந்த கட்டுமான மணி பைசா வச்சிருக்கேன் நான் அவங்க பணம் இல்ல நல்லா கேட்டுக்கோ மணி கால் பண்ணி அந்த நீ சொல்லி ஐடி கார்டு எடுத்து வா ஆத்தென்டிகேஷன் லெட்டர் கொண்டு வா சரியா இல்ல நான் சொல்லிடுறேன் என்ன ப்ரூஃப் அதெல்லாம் கொண்டு வந்துட்டு பேசுங்க அதே மாதிரி அவங்ககிட்ட பணம் இல்ல அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் உங்களுக்கு ஆபீஸ்ல வந்து எழுதி கொடுக்கணுமா ஆபீஸ்ல வந்து அவங்க ஒரு 3 மாசம் டைம் கேட்டு அவங்க எழுதி கொடுக்க சொல்லட்டுமா போன மாசம் வர சொல்லுங்க சரி எழுதி கொடுக்க சொல்றேன் எழுதி கொடுக்க சொல்றேன் இனிமேல் வந்து அவங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது அவங்கள வந்து யார் சார் டார்ச்சர் பண்ணல வரக்கூடாதுங்க அவங்ககிட்ட இல்லைங்கிறாங்கல்ல வாடகை வீட்டுல இருக்காங்க நம்ம காலி பண்ண சொன்னா அவங்க வீட்டுக்கு காலி பண்ணிட்டா என்ன பண்ணுவாங்க சொத்தை வச்சு தான் பணம் கொடுத்துருக்காங்க ப்ராப்பர்ட்டி வச்சு தான் பணம் கொடுத்துருக்காங்க ஏன் 1 மாசம் டைம் கொடுக்க மாட்டீங்களா ஏன் அவங்க இல்லன்னு சொல்றாங்கல்ல சார் 1 இயர் கூட ஆகல அப்படி எல்லாம் கிடையாது கட்டணும் காசு இல்லன்னு தான் சொல்றாங்க என்ன பண்ணுவாங்க நான் வந்து சும்மா இல்ல இன்னொன்னு கேக்குறாரு இன்னொன்னு யாரு அப்படி அன்னைக்கு பேசலையாரு போன்ல பேசினாரு பையனை வந்து தவறா பேசியிருக்க அப்படி இல்ல போன்ல சிகரெட் குடிக்கிறா அதெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து எட்டி நீ யாரு என்ன பண்றா ஏது பண்றான்னு நீங்க பாக்குறீங்க எட்டி பாக்குறது நீ யாரு காஸ்தான வரணும் நீங்க யாரு என்னோட என்ன நல்லா கேட்டுக்கோ அடுத்த பொசிஷன் அவங்களுக்கு எழுதி கொடுப்பாங்க காசு கட்ட கிளம்புங்க முடியாது அவங்க 3 மாசம் அவங்களுக்கு டைம் வேணும் எழுதி கொடுப்பாங்க வந்து ஆபீஸ்ல வந்து இதே கட்ட முடியல அதத்தான் ஆபீஸ் வருவாங்க இப்போ மந்த் இல்லையா மந்த் எண்ட் உங்களுக்கு அது தேவையில்லை பணம் இருந்தா தான் கட்ட முடியும் இல்லாத பணத்துக்கு எங்க போறது பணம் தரேன் தான் சொன்னாங்க 20 அவங்க கிட்ட பணம் இல்லப்பா அவங்களுக்கு உங்க கிட்ட பதில் சொல்ல தெரியல நீங்க பொழுதுக்கு டைம் கொடுத்துட்டு மாட்டாங்க சார் பொழுதுக்கு போன் அடிச்சிட்டே இருப்பீங்க அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க சும்மா 20 தேதி கொடுக்கறாங்க எங்கிட்டே ராங்கா பேசிருக்காங்க உங்க மேனேஜர் எங்கிட்டே ராங்கா பேசிருக்காங்க சரியா நான் போன்ல பேசுறப்ப கூட இது பண்ணல எங்கிட்டே ராங்கா பேசிருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா அடுத்த பொசிஷன் என்னமோ அதை பாருங்க சும்மா வந்து நின்னு அவங்கள போட்டு அசிங்கப்படுத்தி உங்களுக்கு என்ன கிடைக்கும் வரணும் இன்னைக்கே வரணும் கேக்குறேன் நான் உனக்கு கேக்குறேன் அவங்க இல்லன்னு போன்ல சொல்லியாச்சு போன்ல சொல்லிட்டாங்க கட்டினா இன்னைக்கு வந்திருக்க மாட்டோம் அவ்வளவுதான் நேத்து கட்டினா இன்னைக்கு வந்திருக்க மாட்டோம் சார் பணம் இல்ல சார் பணம் இல்ல கட்ட முடியாது உங்ககிட்ட பணம் இல்ல வந்து எழுதி கொடுக்க சொல்றேன் வந்து எழுதி கொடுத்துக்கலாம் வந்து எழுதி கொடுக்க சொல்றேன் அதுக்கப்புறம் சரிப்பா பணம் ஆகல கேட்ட பக்கம் பணம் ஆகல இப்ப என்ன பண்ணலாம் அவங்க கிட்ட பணம் இல்லையா இப்ப என்ன பண்ணலாம் சரி சார் நீங்க கட்டுறீங்களா கேளுங்க நானே எதுக்கு கட்டுறேன் நீங்க என்ன கட்டுறீங்க நானே எதுக்கு கட்டணும் நானே எதுக்கு கட்டணும் யார் தம்பி 100 போடி
100 போன் அடிக்கிறேன். சும்மா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பொழுது சார், போகுது. நீங்க ஏன் சார் கேக்குறீங்க? இல்ல நீங்க அவங்களுக்கா நான் எதுக்குப்பா கட்டணும்? அவங்க கஸ்டமரே கட்ட முடியாதுங்கறாங்கல்ல. நீ எதுக்கு? அப்படி நான் ஏன் கேட்க கூடாது? நான் ஏன் கேட்க கூடாது? நீ வந்து டார்ச்சர் பண்ணுங்க, எல்லாம் தேவையில்லாத இது பண்ணிட்டு இருக்க. என்ன பண்ணுவ? கேவலமா எத்தனை கேவலமா பேசிட்டு தெரியுமா? நீ அவர் வரல எனக்கு அது ஏன் வரல எனக்கு வந்துக்கலல்ல நான் வரேன்னு சொன்னாரல்ல ஏன் வரல தம்பிக்கு ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு விஷயம் சொல்றேன். நல்லா பொம்பளை பேசலாம் கம்முனு நான் சொல்றது கேட்டா அவங்க எழுதி கொடுப்பாங்க. கம்முனு போய்க்கணும். சும்மா வாடகை வீட்டுல டார்ச்சர் பண்ணக்கூடாது. சரியா? நான் சொல்றது அதுதான். சும்மா தேவையில்லாம வந்து நீங்க வந்து நின்னுட்டு இருந்தா காசு கிடைச்சிடுமா? இல்ல 4 பேர் 8ஆம் தேதி தான் சார் வரும். அது வரைக்கும் நான் சொல்றேன், நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க. இல்ல ஒரு மாசம் டியூ கூட விட முடியாதா? கெட்டு முடிஞ்ச அமௌண்ட் கெட்டு எங்ககிட்ட காசு இல்ல சார். அப்ப 20ஆம் தேதிக்கு வர கெட்டு இல்லன்னு சொல்றாங்கல்ல. உங்க மரியாதையே சரி சொல்லிருக்காங்க. பரவாயில்ல. இப்ப சொல்றாங்கல்ல. பஞ்சாயத்து சொல்லி இப்ப சொல்றாங்கல்ல. சார் இந்த ஏரியா சூஸ் மேனேஜர் ஒரு ஐடி கார்டு அட்வான்ஸ்மென்ட் அதெல்லாம் கொண்டு வர சொல்லுங்க. கொண்டு வர சொல்லுங்க. அவர் வந்தா பேசிக்கலாம். நான் பேசிக்கிறேன். போ போய் போயிடுவாங்க.